இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே தேர்ட் ஃப்ளோருக்கான டஞ்சன் கேட்ஸை தான் காட்டுறாங்க. அதை 2 பேர் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ சோலோவா தானே உள்ள என்டர் ஆவான்னு சொல்லியிருந்தான். இதே நேரத்துல இவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடலாம்ல. ஏன்னா எந்த ஒரு பைத்தியக்காரனும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்க மாட்டான். உடனே கூட இருந்தவனும் நமக்கு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ண போறோம். சோ தேவையில்லாம கொஸ்டின் பண்ணாம உனக்கு கொடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க பார்த்தா கூட இருந்த மத்த ஆளுங்களை காணும். எல்லாருமே எங்க போயிட்டாங்கிறப்போ தரைக்கு அடியில இருந்து ஒரு ஷேடோ பவர் இவங்களை கட்டி போட, இங்க இருக்கிறவங்களுடைய உயிர் சக்திய முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள நம்மளுக்கு நிறையவே தேவைப்படும். அந்த அண்ணன் ஆல்ரெடி உள்ள நுழைஞ்சிட்டான். அவன் கதையை உள்ளேயே வச்சு முடிக்கணும்னு அந்த டெமோனிக் அசோசியேஷன்ல இருக்கிற செட்ரிக் தான் சொல்றாரு. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஜெயின் ஸ்டாச்சு எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுறான். இதே நேரத்துல இத லைவ்ல பாத்துட்டு இருக்க மத்த எல்லாருமே இவனால பாஸ் மான்ஸ்டரை தூக்கடிக்க முடியுமாங்கிறப்போ ஒரு சில பேர் பாசிட்டிவா சொன்னாலும் மத்தவங்க எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லப்பாங்கிறாங்க. பதிலுக்கு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவும் நீங்க என்ன நம்புறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? இத பார்த்தவங்களும் அவன் நம்ம கிட்டயே பேசுறான். ஒரு நிமிஷம் அவனுடைய வியூவர்ஸ் கிட்டயே ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், தேவைன்னா பாருங்க இல்ல கிளம்பி போயிட்டே இருங்க. எந்த ஒரு யூடியூபரும் அவங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஹீரோ இந்த மாதிரி ஆர்ஷா பேசினாலுமே இத பாக்குற நிறைய வியூவர்ஸ்க்கு அவனை பிடிக்க தான் செய்யுது. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க ஏதோ பிளாஸ்ட் ஆகுறத பார்த்துட்டு இங்க வேற யாரோ இருக்காங்க போலியேன்னு சொல்லிட்டு அந்த லைவை கட் பண்ண போக அதுல இருந்த வியூவர்ஸும் எதுக்காக இப்படி பண்ற, இந்த லைவை 1 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் திரும்ப அந்த லைவை எப்போ போடுவ, டைம் ஆச்சு சொல்லிட்டு போன்னு கேட்க நம்ம ஹீரோவும் அந்த லைவை கட் பண்ணிடுறான். இதே நேரத்துல தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி டஞ்சனுக்குள்ள வந்த அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் அவங்க கிட்ட இருக்க அந்த நெக்ரோமன்சர் பவரை யூஸ் பண்ணி அன்டெட்ட வர வச்சு அதுங்க மூலியமா அந்த ஸ்டாச்சு கூட சண்டை போட வைக்கிறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நடக்கிற ஃபைட் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்க இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோவும் இந்த டெமானிக் ஹியூமன்ஸை சேர்ந்தவங்க அந்த ஸ்டாச்சுஸ்க்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல உண்மையை சொல்லணும்னா பெட்டராவே சண்டை போடுறாங்க. உடனே டெமானிக் ஹியூமன்ஸும் இந்த பேட்டில்ல நம்ம கைதான் ஓங்கி இருக்கு, எல்லாருமே இன்னும் புஷ் பண்ணுங்க, இந்த பேட்டில்ல நமக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஒருத்தனை லாங் ரேஞ்ச்ல இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. உடனே ஷீல்ட போட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண எந்த இடத்துல இருந்து இந்த அட்டாக் வருதுன்னு பார்க்க தூரத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பாத்துடுறாங்க. அந்த மாஸ்க் பர்சன் அவன் அங்கதான் இருக்கான், அதுவும் தனியா வந்திருக்கான். அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அன்டெட் ஆர்ச்சர்ஸ அட்டாக் பண்ண சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி போயிட்டு அந்த அட்டாக் எல்லாமே அந்த ஸ்டாச்சு வாங்கிக்கிற மாதிரி பண்றான். அடுத்த நிமிஷமே பிளெஸிங் ஆஃப் ஸ்டாரை ஆக்டிவேட் பண்றான். இது ஒரு டிவைன் பவர்ங்கிறதுனால அன்டெட் மேல எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக் பண்ணிட இவ்வளவு நேரம் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் அந்த அன்டெட்டுடைய கண்ட்ரோலை இழந்துடுறாங்க. சீக்கிரம் நமக்கு டைம் இல்ல, இழந்த கண்ட்ரோலை திரும்ப அடைய பாருங்க அப்படிங்கிறப்போ அந்த அன்டெட் இவங்களே அட்டாக் பண்ணுது. உடனே இவங்களும் செட்ரிக் கிட்ட போயிட்டு நம்மளுடைய டீம் 3 முழுசா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பதிலுக்கு அவனும் நடக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த அன்டெட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக 4 டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி டீம் 3 டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, டீம் 1 டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா இவங்க அந்த அன்டெட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக போட்டிருந்த அந்த ஃபார்மேஷன் டெஸ்ட்ராய் ஆயிடும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் நான் இங்க இருக்கேன், நீ இவ்வளவு ஸ்லோவாலாம் இருந்தா என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல பின்னாடி பார்த்தா அங்க பேட்டில் டைப் மூவின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாச்சு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வர இதை பார்த்த டெமானிக் ஹியூமன்ஸ் எல்லாருமே அவன் நம்ம இருக்க திசையா ஓடி வரான்னு சொல்ல தயவு செஞ்சு அவனை யாராச்சும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் அவங்க பின்னாடி வந்துட்டு உங்களால அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே ஓடி வந்த அந்த மூவி அவங்க இருக்க இடத்த நோக்கி ஒரு ஜம்ப் பண்ண அங்க இருந்த டீம் 1 டெஸ்ட்ராய் ஆயிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்மள சரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு செட்ரிக் கிட்ட ரிப்போர்ட் பண்ண நான் தான் சொன்னேன்ல இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு, இவன் எதுக்கு நம்மளுடைய பிளான் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் ஆஃப் பிரமிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றாரு. இத பார்த்த மத்தவங்களும் சார் செட்ரிக் இந்த ஸ்கில்ல நீங்க இங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாஸ் மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணும்போது உங்ககிட்ட போதுமான மானம் இருக்காது. உடனே செட்ரிக் வந்துட்டு எல்லாரும் வாயை மூடுங்க, என்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இவனை நான் கொல்ல தான் போறேன் அப்படின்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணிட்டு அவைக்கன்னு சொல்ல அந்த இடத்துல மம்மி மாதிரியான அன்டெட் வருது. செட்ரிக் பக்கத்துல இருக்கவனும் அரியோ ஆல்ரைட் சார்னு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் அதிகமா புஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கிட்ட வரியான்னு சொல்ல சடனா அவன் ஷோல்டர்ல கைய வச்சு அவனுடைய லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்றான். இதை பார்த்த ஹீரோவும் இந்த கிரேசியான ஆளு அவனுடைய டீம்மேட்டுடைய லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்றானா அப்படிங்கிறப்ப செட்ரிக் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றான். உடனே ஹீரோவை பார்த்து எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ, இப்போ நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது.
இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த செட்ரிக் வந்துட்டு, என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்மிய பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னுடைய மம்மி சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்க அந்த பேண்டேஜ் அது ஸ்டீல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்துல எலாஸ்டிக் மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்றதன் மூலமா அவங்களால அட்டாக்கும் பண்ண முடியும், டிஃபெண்டும் பண்ண முடியும். இதுங்கள 3rd ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டருக்காக தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பட் இதை வச்சு உன்னை நான் கொன்னுட்டேனா அதுவே எனக்கு பெரிய ரிவார்ட் மாதிரி. சோ இங்கேயே செத்து தொலை அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மெலினாவும் அவளுடைய கூட்டாளியும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்ததை விடவுமே அந்த மாஸ்க் போட்டவன் ரொம்ப பெட்டரா இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு செட்ரிக் இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்றத நான் பாக்குறேன். பதிலுக்கு அவன் பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே சூப்பர். ஆனா அதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து ஓடி இருக்கணும். அவனுக்கும் அவன் எதிரிக்கும் நடுவுல இருக்க அந்த பவர் டிஃபரன்ஸ் அதை அவன் நோட் பண்ணாம விட்டுட்டான். செட்ரிக்குடைய யூனிக் எபிலிட்டிய மத்த அன்டெட் மான்ஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டான் போல. சரி, இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது செட்ரிக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படாது. உடனே மெலினாவும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்துட்டு அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வர எல்லா அட்டாக்ல இருந்தும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அப்படியே இதுக்கு முன்னாடி அந்த கேம்குள்ள இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்கறான். இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஒருத்தர் பேசியிருப்பாரு, உன்னுடைய ஸ்வாட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அதுல இருக்க குறை என்னன்னு பார்த்தனா உன்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா போடுறதுனால அதோடைய ஃபோர்ஸ் தடைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோப் எடுத்துக்கோ. ஒரு உண்மையான மாஸ்டரால கம்மியான ஸ்ட்ரென்த்தை வச்சு அதிகமான ஃபோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். கரெக்டான அளவுக்கு உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீ லான்ச் பண்ணனா அது ரொம்பவே மேசிவா இருக்கும். இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்த இந்த டெக்னிக்கை பெண்டுலம் ஸ்பிரிட் ஸ்வாட்ல நீ யூட்டிலைஸ் பண்ணி பாரு அப்படின்னு அந்த கேம்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. அந்த டெக்னிக்கை நம்ம ஹீரோ இங்க யூட்டிலைஸ் பண்ண அந்த ஸ்வாடுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லிமிட் அதிகமாகுது. இதனால ஹீரோடைய மானா அதிக அளவுல வெளிப்பட இத பார்த்து செட்ரிக்கும் இந்த அளவுக்கு மானா ஃப்ளோ ஆச்சுன்னா அவனை சுத்தி இருக்க சரௌண்டிங் எல்லாமே அவன் பக்கமா இழுக்க ஆரம்பிக்கும். பெண்டுலம் ஸ்பிரிட் ஸ்வாட் ஆர்ட் 5th மூவை ஆக்டிவேட் பண்ண அந்த அளவுக்கு மேசிவான ஒரு பவர்னால ஹீரோவை சுத்தி இருக்க அந்த மம்மி எல்லாமே அந்த பவரால அப்சர்வ் பண்ணப்படுது. இத பார்த்து செட்ரிக்கும் எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனான்னு யோசிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்க அந்த மேஜிக் மூலியமா ஒரு ஷீல்டை கிரியேட் பண்றாரு. ஆனா ஹீரோ ரிலீஸ் பண்ண அந்த பவர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த ஷீல்டே பிரேக் ஆயிடுது. அப்படியே அந்த செட்ரிக்கையும் தூக்கி எறிஞ்சிட, இல்ல இதுக்கு மேல என்னால முடியாது, நான் இங்கிருந்து ஓடி ஆகணும். இந்த பேட்டில்ல கண்டிப்பா என்னால வின் பண்ண முடியாது. யாராச்சும் அவனை தடுத்து நிறுத்துங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு, எப்படி உன்னோட ஸ்டூடெண்ட் மாதிரி நீயும் நடந்துக்கிற? ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல ஆட வேண்டியது, அதுக்கப்புறம் தோக்க போறோம் தெரிஞ்சோன்னையும் அந்த இடத்துல இருந்து ஓட வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே அலெக்ஸ் உன்கிட்ட இருந்து தான் கத்துட்டு இருந்திருப்பான் போல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செட்ரிக்கும் இவன் தான் கேன்ஜூனிக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். உன்னுடைய ஸ்டூடெண்ட் அங்க ரொம்ப தனியா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அங்க அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதான், சோ உன்னையும் துணைக்கு கூப்பிடுறான் போல, மறக்காம ஆலெக்ஸ நான் கேட்டதா சொல்லு அப்படின்ட்டு அவனுடைய ஃபயர் எலிமெண்ட் ஆக்டிவேட் பண்ணி அவனை அங்கேயே பொசுக்கி தள்ளிடுறான். இதே நேரத்துல டீம் 3 and 4ல இருக்க அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் அவங்க இன்னுமே அந்த அன்டெட கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சடனா அதுங்களுக்குள்ள இருக்க அந்த விட்டாலிட்டி பவர் வெளியில போக இத பார்த்த மத்தவங்களும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா செட்ரிக் டிஃபீட் ஆயிட்டாரா அப்படிங்கிறப்போ இவ்வளவு நேரம் அந்த ஸ்டாச்சுவை தாக்கு பிடிச்சது இந்த அன்டெட் மான்ஸ்டர்ஸ் தான். இப்போ அதுங்க இல்லங்கிறதுனால அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே டெமானிக் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்றாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் வேற ஒரு இடத்துக்கு போக அந்த பெண்டுலம் ஸ்பிரிட்டை நான் யூஸ் பண்ணதுனால ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். மானா ரெக்கவரி போர்ஷனை ஸ்டோர்ல இருந்து வாங்குறான். அப்படியே அதை யூஸ் பண்ணி மானா பவரை ரீகெயின் பண்ணிக்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் போகலனா அது எனக்கு ரொம்ப பெரிய லாஸா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது, பாருடா இந்த ஷீல்டு அங்க இருந்து இவ்வளவு தூரத்துல வந்து விழுந்திருக்கு. நான் கேம்ல இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஷீல்டை வச்சு நிறைய தடவை ப்ளே பண்ணிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துல அந்த டெம்பிள காட் பண்ற போர் ஹெவன்லி கிங் அந்த இடத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோவும் சண்டை போட ரெடியா இருக்க இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் கண்டினியூவா பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.